World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அவிநாசியைச் சேர்ந்த ஆசிரியர் திரு ப. கோவிந்தசாமி அவர்கள் மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கை காண வந்திருக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஜோதிட கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி நான் இப்பொழுது பேச விளைந்திருக்கும் தலைப்பு மருத்துவ ஜோதிடம். ஜோதிடத்தில் மருத்துவம் எப்படி சொல்லலாம் என்பதை பொறுத்து நான் பேச வந்திருக்கின்றேன். சூரிய பகவானே நமக, சந்திர பகவானே நமக என்ற இரு ஒளிகிரகங்களையும் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த மருத்துவ ஜோதிடம் சொல்வது கடினம். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் புத்திரம். அங்கு பிறக்கும் பொழுதே நமக்கு நோய் விதைக்கப்படுகிறது. பிறக்கும் பொழுதே நமக்கு நோய் விதைக்கப்படுகிறது. அந்த விதைப்புக்கு காரகன் சூரிய பகவான். சூரியனும் சந்திரனும் இல்லாமல் நாம் பிறப்பெடுப்பது இல்லை. சூரியனே தகப்பன், சந்திரனே தாய். இவர்கள் இருவராலே நமக்கு நோய்கள் விளைவிக்கப்படுகிறது. எந்த ஒரு துன்பமும் இன்பமும் இந்த இருவரினாலே நமக்கு விளைகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சூரியன் இல்லையேல் சுபம் இல்லை, சந்திரன் இல்லையேல் சுகம் இல்லை. சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. மேலும் சூரியனால் கொடுக்கப்படக்கூடிய நோய்கள் வலிமையானது. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் புத்திரம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சந்திரனால் கொடுக்கப்படக்கூடிய நோய்கள் மருந்துள்ள நோய்கள். சூரியனால் கொடுக்கப்படக்கூடிய நோய்களுக்கு சில நோய்களுக்கு மருந்து இல்லை, உடம்பு வருந்தியாக என்பது ஒரு நிபந்தனை. மேலும் ராசி மண்டலங்களை பற்றி பார்ப்போம். மேசம். மேசம் என்றால் தலை, தலைவலி, மலச்சிக்கல், பல், நாக்கு, நரம்பு மற்றும் ஆட்டிசம் என்ற நோய்கள் எல்லாம் மேசத்திற்கு வருகின்றது. மேசம் என்றால் தலை. இந்த நோய்கள் எல்லாம் பொதுவான நோய்கள் தான். ஆனால் ஆட்டிசம் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி குறைவு, மூளை வளர்ச்சி குறைவு என்று சொல்வார்கள். சில குழந்தைகளை பார்த்தால் பார்வை மற்றும் கேட்டல் திறன் குறைவாக இருக்கும். பார்வை மற்றும் கேட்டல் திறன் குறைவாக இருக்கும் குழந்தைகள் எல்லாமே ஆட்டிசம் குழந்தைகள் இல்லை. அதை நன்றாக ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இந்த குழந்தை ஆட்டிசமா ஆட்டிசம் இல்லையா என்று தெரியும். மூளையில் உள்ள சத்துக்களான ஈயம் மற்றும் பாதரச சத்துக்கள் குறைவாக இருந்தால் அந்த குழந்தை ஆட்டிச குழந்தை. மேலும் ஈயம் மற்றும் பாதரசனுடைய அளவு அதிகமாக இருந்தால் ஸ்பெஷல் செல் என்று சொல்வார்கள். மீத்திரமானவன். மீத்திரமானவன் என்பவன் நுண்ணறிவு அதிகம் கொண்டவன், பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அதிகம் கொண்டவன். எதையும் சுலபமாக, சாதுரியமாக, பக்குவமாக, வெகு விரைவாக கேட்டலும் பார்த்தலும் சரிவர இயங்காது. நீங்க பார்க்க போனா அவங்க ஒரே இடத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரே என்னமோ ஒரு சத்தத்தையே கேட்டிருப்பாங்க. அப்பொழுது கேட்டலும் பார்த்தலும் சரிவர இயங்காது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆட்டிச நிலை தெரிகிறது.
அந்த ஆட்டிச குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்தல், ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்தல், மேலும் வித்தியாசமாக செய்தல், சட்டையை திருப்பி போடுதல், செருப்புகளை மாற்றி போடுதல் போன்ற தன்மைகளும் அந்த ஆட்டிச குழந்தைகளிடம் இருக்கும். மேலும் ஒருவரிடம் அந்த ஆட்டிச குழந்தை பேசுகின்ற பொழுது தவறு என்று தெரியாமல் பேசுகின்ற நபரை டார்ச்சர் செய்வார். அந்த குழந்தைக்கு அது தெரியாது. நாம் இதை செய்வதால் அந்த நபர் எரிச்சல் அடைவார், பதற்றப்படுவார் என்று தெரியாது, அறிந்து கொள்ள முடியாத நிலை. இப்படி இந்த 3 செய்கையும் அந்த குழந்தைகளிடம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஆட்டிச குழந்தையில் மூளை வளர்ச்சி குறைவு. அதற்கு காரணம் சந்திரனும் புதனும். ஈயத்திற்கு காரகன் சந்திரன், பாதரசம் அதாவது மெர்க்குரிக்கு காரகன் புதன். இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருந்து அவர்களுடைய ஈயமும் பாதரசமும் அளவு குறைவாக இருந்தால் அந்த குழந்தை ஆட்டிச குழந்தையாக பிறப்பெடுக்கிறது என்பது இந்த ஆட்டிசன் பொதுவான கருத்துக்கள். மேலும் இதுக்கு ஆட்டிச குழந்தைக்கான தீர்வு என்ன? அதாவது மூளையில் இந்த சத்துக்கள் குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பேச்சு எவ்வளவு பேச்சு நாம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்களோ அந்த குழந்தை ரெக்கவர் ஆகும். பேச்சு பயிற்சி அவர்களுக்கு மிக முக்கியம். ஆட்டிச குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி மிக முக்கியம். இந்த ஆட்டிச குழந்தை மேசத்தினுடைய பாதிப்பினால் பிறக்கிறது. அதாவது தலை மூளை பாதிப்பினால் இந்த ஆட்டிச குழந்தை பிறக்கிறது. இதற்கு முழு தீர்வு பேச்சு பயிற்சி மட்டுமே. அடுத்ததாக ரிஷபம், கண், மூக்கு, வாய் மற்றும் கழுத்தின் மேல் பகுதி. கழுத்தின் மேல் பகுதி, மேல் கழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தண்டுவடமும் மூளையும் இணைக்கப்படக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் முகுளம். அந்த முகுளத்துக்கு பேர் தான் உயிர் முடிச்சுன்னு சொல்றாங்க. நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, தலை அடிபடும் போது பின்னால் பகுதி அடிபடாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கதான் முகுளம்னு ஒரு உறுப்பு இருக்குது. அது தண்டுவடத்தையும் மூளையும் இணைக்கப்படக்கூடிய மிக பாதுகாப்பான உறுப்பு. அதற்கு பெயரே முகுளம். அதுக்கு போய் உயிர் முடிச்சுன்னு பெயர். அப்படி அந்த ரிசர்வம் என்பது உயிர் முடிச்சை குறிக்கிறது. உயிர் முடிச்சை குறிக்கிறது. கண், வாய் மற்றும் மூக்கு இவைகள் ஏற்படக்கூடிய நோய்களை குறிப்பது ரிஷபம். அடுத்தபடியாக மிதுனம். மிதுனம் என்பது காற்று ராசி. அதற்கு அதிபதி புதன். புதன் காற்றை குறிக்கக்கூடியவர். புதன் அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனம். புதன் அவர் எதையெல்லாம் குறிக்கிறார் பார்த்தீங்கன்னா, தலையில் இரண்டு பக்கத்திற்கும் இடையே 2 பக்கத்தை குறிக்கக்கூடிய உறுப்புகள். காது, தாடை, நுரையீரல், தோல், கீழ்கழுத்து, தோள்பட்டை போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். பொதுவாக மலச்சிக்கலையும் குறிப்பார். பயம் என்ற தன்மையும் உள்ளது. இது பொதுவாக நுரையீரலை குறிக்கிறது. காற்று பகுதியினை மற்றும் குறிப்பார். நுரையீரலுக்குள் செல்லக்கூடிய காற்றை குறிப்பவர் புத பகவான். மேலும் செவ்வாய், குரு, புதன் இவருடைய இந்த 3 பேர் சேர்க்கை மட்டுமே காதின் செயல்பாட்டை குறிக்கிறது. காதின் செயல்பாட்டை குறிக்கிறது. காதினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா கிட்னியினுடைய வடிவம். காதினுடைய வடிவம் கிட்னியினுடைய வடிவம். காது சூடாக இருந்தாலும் கிட்னியில் பிரச்சனை உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. காது சூடாக இருந்தாலும் கிட்னியில் பிரச்சனை உள்ளது. நம்ம சிறுநீரிலிருந்து உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக போனாலும் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது. தோலில் மாற்றங்கள் இருந்தாலும் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது. இந்த கண்ணுடைய கீழிமை வீக்கம் பெறும் பொழுது அங்கு நீர் சேர்க்கை ஏற்படுகிறது. அதுவும் கூட உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைக்கான அறிகுறிகள்.
இப்படி பார்க்கும்பொழுது இவையெல்லாம் சிறுநீரக பிரச்சனைக்கான அறிகுறிகளாக தெரிகிறது. மேலும் சிறுநீரகத்திற்கு முக்கிய காரகன் சுக்கிரன். சிறுநீரகத்திற்கு முக்கிய காரகன் சுக்கிரன். அப்பொழுது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சிறுநீரக பிரச்சனை மற்றும் பிளட் பிரஷர் இதெல்லாம் வருகிறது, எல்லாமே வருகிறது. மேலும் அடுத்தபடியாக கடகம். கடகம் என்பது நீரோட்டம். கடகம் என்பது நீரோட்டம், இரத்தத்தினுடைய வடிகால், இரத்தத்தினுடைய வடிகால். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கடகம் எதையெல்லாம் குறிக்கிறது என்று பார்த்தால் நுரையீரல், இதயம். நுரையீரல், இதயம். அப்ப நுரையீரலின் தன்மை, கடகம் என்பது நுரையீரல் அமைப்பை பற்றி கூறுகிறது. நுரையீரலுடைய அமைப்பு, சுருங்குதல், விரிதல், வீக்கமாதல், அதை பற்றி சொல்றது எல்லாமே கடகம். மேலும் அங்கு இதயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தின் இரத்த ஓட்டம், இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை மட்டுமே குறிப்பது கடகம். நீர் ராசிங்கிற காட்டி இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை குறிப்பது கடகம். கடக ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டு செய்யக்கூடிய வேலை அவர்களுக்கு பிடிக்காது. நின்று கொண்டு செய்யக்கூடிய வேலை அவர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. கடகம் என்பது இரத்த ஓட்டத்தை சொல்லக்கூடிய தன்மையில் அமைவது கடகம். சிம்மம். சிம்மம் என்பது இதயத்தின் அமைப்பு. இதயம் வீக்கம் பெற்றிருக்கிறதா, சுருங்கியுள்ளதா, வால்வுகள் டேமேஜ் ஆகியிருக்கிறதா என்பதை குறிப்பது சிம்மம். அதாவது கடகம் இதயத்தினுடைய இரத்த ஓட்டம், சிம்மம் இதயத்தினுடைய அமைப்பு, இதயம் எவ்வாறு அமைந்துள்ளது, சுருங்கியுள்ளதா, வால்வுகள் பிரச்சனையில் உள்ளதா என்பதை குறிக்கக்கூடியது சிம்மம். மேலும் சிம்மம் என்பது மேல் முதுகு. அதாவது பார்த்தீங்கன்னா மேல் முதுகுனா இடுப்பிலிருந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் மேல் முதுகு. இந்த மேல் முதுகில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நரம்புகள் உள்ளது. அது என்ன உணர்ச்சி நரம்பு? நீங்கள் தண்டுவட அறுவை சிகிச்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகப்பேறு சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பின்னால இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க. அந்த ஊசி என்ன பண்ணுதுன்னா முதுகு பகுதியை மறக்க செய்கிறது. முதுகு பகுதியை மறக்க செய்யுது. அங்கே உணர்ச்சியினுடைய நரம்புகள் இருக்கிறதுனால முதுகு பகுதியை மறக்க செய்கிறது. அந்த ஊசி போடனால பிற்காலத்தில் பாதிப்பு அடைகிறது என்று நிறைய சொல்றாங்க. இந்த சிசேரியன் பண்ணி எடுத்த தாய்மார்களுக்கு பிற்காலத்தில் அந்த ஊசியின் மூலம் பேக் பெயின் வரதா சொல்றாங்க. அப்புறம் சிம்மம் வயிறு, இதயத்தினுடைய சுருக்கம், இந்த வாழ்வு சிஸ்டோல் டயஸ்டோல்னு சொல்லுவாங்க, சுருங்கி விரித தன்மை எல்லாமே உங்களுக்கு சிம்மம் தான். மேலே சிம்மம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5வது வீடு. ரிஷபம் என்பது வாய். வாயில் போடக்கூடிய உணவு, அதாவது புதன் என்கின்ற மிதுனத்தினுடைய காற்று வழியை கடந்து சந்திரன் என்ற உணவு சிம்மம் என்ற வயிற்றுக்குள் வருகிறது. சந்திரன் என்ற உணவு சிம்மம் என்ற வயிற்றுக்குள் வருகிறது. சூரியனும் செவ்வாயும் இரைப்பையை குடிக்கக்கூடிய கிரகங்கள். வாயில் போட்ட உணவு சிம்மம் என்ற வயிற்றுக்குள் வருகிறது. இரைப்பை பார்த்தீங்கன்னா நெருப்பு பிளம்பு, சூரியனும் நெருப்பு பிளம்பு. நம்ம இரைப்பையில நம்ம விரலை விட்டோம்னா விரல் அப்படியே உருகி போயிடும். அந்த அளவு சூடு இருக்குள்ள, அந்த அளவு சூடு இருக்கு. அது எப்படி நம்ம உடம்பு தாங்குதுன்னு பாக்குறீங்க? அது இறைவனுடைய படைப்பு. இரைப்பையில் உணவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மூலம் துகளாக்கப்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மூலம் துகளாக்கப்படுகிறது. துகளாக்கப்பட்ட பின்பு இரைப்பையிலிருந்து முன் சிறுகுடலுக்கு உணவு தள்ளப்படுகிறது. முன் சிறுகுடலுக்கு உணவு தள்ளப்படுகிறது. அப்பொழுது கல்லிலிருந்து பித்த நீரும் கணையத்திலிருந்து கணைய நீரும் அந்த உணவில் சேர்க்கப்பட்டு முன் சிறுகுடலில் செரிமானம் நடக்கிறது. செரிமானம் நடக்கிறது. கல்லீரலை குடிக்கக்கூடிய கிரகம் குரு. கல்லீரலை குடிக்கக்கூடிய கிரகம் குரு. அவரே பித்த நீரை சுரக்கிறார். பித்த நீரை சுரக்கிறார். இந்த 2 நீரும் சேர்ந்து அந்த உணவில் உள்ள கொழுப்பையும் சர்க்கரையும்
பேலன்ஸ் செய்கிறது. மேலும் புரோட்டீனையும் என்ன உங்களுக்கு செரிக்கிறது. இந்த 3 வகையான உணவுகளை முன் சிறுகுடலில் செரித்து விடுகிறது. முன் சிறுகுடலிலே செரித்து விட்டு சிறுகுடலுக்கு அனுப்பப்படுகிறது. சிறுகுடலுக்கு அனுப்பப்படும் செயல்பாடு சிம்மத்தில் நடக்கிறது. சிம்மத்தில் அங்க நெருப்பு பிளம்பு சூரியன், அதே நெருப்பை கொல்லக்கூடிய உறுப்பு இரைப்பை. அடுத்ததாக கன்னி. கன்னி வீட்டை பார்த்துருப்பீங்க. கன்னிங்கிறது இடுப்பு. கன்னிங்கிறது இடுப்பு. சிம்மத்தையும் கன்னியும் இணைக்கப்படக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உத்திரம். உத்திரத்தின் கீழ்ப்பகுதியே தண்டுவடம். உத்திரத்தினுடைய கீழ்ப்பகுதியே தண்டுவடம். அது அஸ்த நட்சத்திரத்தோடு இணைவது இடுப்பு. அப்பொழுது உத்திரம் இடுப்பாக செயல்படுகிறது. அஸ்த நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் கல்லீரல், மண்ணீரல், கணையமாக செயல்படுகிறது. கல்லீரல், மண்ணீரல், கணையமாக செயல்படுகிறது. அப்பொழுது அந்த கன்னி என்ற ராசி மண்டலம் இத்தனை உறுப்புகளை உள்ளடக்கியுள்ளது. அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். மேலும் அந்த கல்லீரல், மண்ணீரல், கணையம் இந்த உறுப்புகள் கன்னியில் அடங்கியுள்ளது. கல்லீரல், இந்த 3 உறுப்புகளும் கல்லீரல் கன்னியில் அடங்கியுள்ளது. கன்னியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாயின் நட்சத்திரம் சித்திரை. அதே மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சித்திரை இருக்குது. அது செவ்வாயுடைய வீடு. இப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கன்னி லக்னத்துக்கும் மேச லக்னத்திற்கும் சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மித்த லக்னத்துக்கு சுகர் வராதா என்ற கேள்வி உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். மேலும் சுகரை அதிகமாக உள்ளவர்கள் கன்னியும் மேசமும் என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கல்லீரல் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் தான் கல்லீரலை செயல்பாட்டை அதிகரிக்கும். கல்லீரலுடைய செயல்பாடு அதிகரிக்க காரணமே ஆழ்ந்த உறக்கம். துக்கம், அதாவது துக்கமும் கல்லீரலை பாழ்படுத்தக்கூடியது. ஆழ்ந்த உறக்கமும் துக்கமின்மையுமே கல்லீரலை மேம்பாடு செய்யும். குடிக்கிறாங்க, மது, அப்புறம் உங்களுக்கு கல்லீரல் அலர்ஜி, கொலஸ்ட்ரால் கல்லீரலில் சேர்றது, இதெல்லாம் கல்லீரலை பாதிக்கக்கூடிய தன்மைகள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மருத்துவமனை சொன்னால் நாக்கு நீட்டுன்னு சொல்லுவார் டாக்டர். நாக்கு வெள்ளையாக இருந்தால் கல்லீரலில் பிரச்சனை இருக்குது. நாக்கு பிங்க் கலரில் இருந்தால் கிட்னியில் பிரச்சனை இருக்குது. உதடு கருப்பாக போச்சுன்னா மண்ணீரில் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் டாக்டர் சொல்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது கல்லீரல் இந்த ராஜ உறுப்பு அது எப்போ நிம்மதியாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் சிறப்பாக செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம். துலாம் என்பது இரத்தத்திலிருந்து உயிரணுக்களை பிரித்தெடுக்கக்கூடிய செயல்பாட்டை செய்கிறது. இரத்தத்திலிருந்து உயிரணுக்களை பிரிச்செடுக்கக்கூடிய இடம் துலாம். அதுக்கு அதிபதி விசாக லக்னம், விசாக நட்சத்திரம். இரத்தத்தில் உள்ள உயிரணுக்களை நம்மளுக்கு பிரித்து எடுக்குது. மேலும் இதுக்கு குரு விசாகம் குருனுடைய நட்சத்திரம். குரு போகக்காரகன். அதனால் இரத்தத்தில் உள்ள உயிரணுக்களை பிரித்தெடுக்கும் பணியை செய்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கழிவுல பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு லிக்விடான கழிவு, கொலாய்டான கழிவு, இந்த இரண்டுக்கும் அதிபதி துலாம் தான். லிக்விடான கழிவு, கொலாய்டான கழிவு, இதற்கு காரகன் துலாம். அப்புறம் யூரின், லங்ஸ் அலர்ஜி துலாத்திற்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு செய்தி, கன்னி லக்னத்திற்கு மருத்துவர் அமைவது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா 9ஆம் இடம் உங்களுக்கு ரிஷபம். கன்னிக்கு 9ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் கன்னி லக்னத்தில் நேசமாகறங்காட்டி அவர்களுக்கு மருத்துவர் அமைவது கொஞ்சம் லேட் ஆகலாம். மேலும் கடக லக்னத்தை பற்றி இன்னொரு செய்தி, கடகத்தில் செவ்வாய் நேசோ குரு உச்சமாகிறாரு. கடகத்துக்கு 6ஆம் அதிபதி குரு. அப்பொழுது குரு என்பது கொழுப்பு. குரு என்பவர் கொழுப்பு.
அவர்களுக்கு வந்து கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக எடுக்கலாம். ஏனால் ரத்தத்தில் கொழுப்பு அதிகமானக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அதே கடக லக்னத்திற்கு 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சகம், அவர் செவ்வாய், அவர் என்ன பண்றாரு, லக்னத்தில் நீசமாகிறார். லக்னத்தில் நீசமாகிறார். 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்தில் நீசமாகிறார். அப்பொழுது இந்த கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் கடக லக்னத்திற்கு வலுப்பெற்றிருந்தால் தான் அவர்களுக்கு இதயம் நன்றாக இருக்கும். இந்த 3 வலுப்பெற்றிருந்தால் தான் இதயம் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இதயத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, 3ஆம் இடம் காற்றை குறிக்கிறது. அப்ப புதனும் சுக்கிரனும் கடக லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது நன்றாக இருந்தால் அவர்களுக்கு இதயம் நன்றாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். விருச்சகம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, மலம், ஹார்மோன் ப்ராப்ளம், மலச்சிக்கல், ஃபைல்ஸ் போன்ற தன்மையெல்லாம் விருச்சகம் குறிக்குது. விருச்சகம் வந்து உங்களுக்கு விருச்சகத்தில் வந்து கார்பன் கட்டிகள் உருவாதுன்னு சொல்றாங்க. கார்பன் கட்டிகள் உருவாகிற காரணம் வந்து விருச்சகம். அடுத்து தனுசு, தனுசின் அதிபதி குரு. அந்த குரு பகவான் உச்சமாகிற இடம் உங்களுக்கு கடகம். குரு பகவான் உச்சமாகிற இடம் கடகம். அப்போ இதயம் பாதிக்கப்படுகிற கடகம் என்பது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அங்கு இதயம் பாதிக்கப்படும் போது குரு, அந்த தனுஷனுடைய அதிபதி குரு, அவர் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாகிய தொடை, அப்பொழுது இடுப்புக்கு கீழ் அதிகமாக வலி வரும். இதயம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் எல்லாம் அதிகமாக வலி வரும். அந்த தொடைப்பகுதியை ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. தொடைப்பகுதியை ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. அப்பொழுது இதயம் பாதிக்கப்படும் போது அந்த தொடையும் பாதிக்கப்படும். மேலும் கணுக்காலின் மறுவடிவம் இதயம். கணுக்காலினுடைய மறுவடிவம் தான் இதயம். ஹார்ட்ல ப்ராப்ளமா இருக்கும் பொழுது கணுக்கால் வலி ஏற்படும். ஏன்னா பாதத்தில் எல்லா உறுப்பினுடைய முடிச்சும் இருக்குது. பாதத்தில் எல்லா உறுப்பினுடைய முடிச்சும் இருக்கிறனால கணுக்கால் வலி தான் உங்களுக்கு பாதத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் போகுது. அப்பொழுது கணுக்கால இதயத்தின் மறுவடிவம். மேலும் மகரம், மகரம் என்பது முழங்காலை குறுக்கக்கூடிய இடம். மனநோய், ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் உங்களுக்கு மகரத்துக்கு வரலாம். கும்பம், கும்பம் பார்த்தீங்கன்னா கணுக்கால் தான். இவங்களுக்கு நடக்கிறதே அதிகமாக பிடிக்காது. கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நடைப்பயணம் அவ்வளவாக பிடிக்காது. இவர்கள் உணவை சற்றென மாற்றம் செய்யக்கூடாது. உணவை வந்து சீக்கிரமாக மாற்றம் செய்யக்கூடாது. இவர்கள் மேலும் அஜீரணம், சுவாசம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த தன்மையும் கூட உங்களுக்கு சுக்கிரன் மூலமா வரலாம். மேலும் மீனம், மீனம் என்பது வயிறு, சிறுநீரகம், இடம் சார்ந்த தொந்தரவை குறிக்கும். மெடிசன் அலர்ஜி, மெடிசன் அலர்ஜி இருக்கும். மீன லக்னம் ராசிக்காரருக்கு வந்து மெடிசன் அலர்ஜி இருக்கிறதுக்கான மெடிசன் அலர்ஜியை குறிக்குது. இங்க வந்து மெடிசன் இருக்கும்போது டாக்டர் கிட்ட சொல்லி தான் மெடிசன் எடுக்கணும். மெடிசன் அலர்ஜி இருக்கிறனால அவங்க டாக்டர் கிட்ட தெளிவான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி இருப்பது மிகச்சிறப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலம் எந்த வகையான நோய்களை, எந்த வகையான உறுப்புகளை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். அடுத்து வந்து கிரகங்கள் பற்றி பார்ப்போம். கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சூரியன் பார்த்தீங்கன்னா கண்ணு, எலும்பு, வயிற்றினுடைய வடிவம் இதெல்லாம் வந்து குறிக்கிறது வந்து சூரியன் தான். வயிறு பெருசா இருக்குதா சிறுசா இருக்குதா, சிக்ஸ் பேக்கான்னு பார்க்கறதெல்லாம் பார்வையின் அளவு. இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு ஒளிகிரகம் தானே, கிட்ட பார்வையா தூர பார்வையா சொல்றது வந்து சூரியன். மாறுகண்ணான்னு சொல்றது சுக்கிரன். பார்வை மட்டும் சொல்லக்கூடிய காரகர் சூரியன். தூரப்பார்வை கிட்ட பார்வை, பார்வை குறைபாடு காரணம் சூரியன். மாறுகண் கண் பிரச்சனை சொல்றது சுக்கிரன்.
கண் பிரச்சனை சொல்றது சுக்கிரன். மேலும் அந்த கண்ணை பற்றி பார்த்தீங்கன்னா கண் இமை செவ்வாய், கருவிழி குரு, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய முடிகள் ராகு கேது, அந்த இயக்கம் உங்களுக்கு சூரியன், அந்த சிறு நரம்புகள் புதன். இப்படி இத்தனை காரங்கள் கண்ணில் இருக்குது, இத்தனை காரா கிரகங்களும் கண்ணில் இருக்குது. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது தான் அந்த பார்ட்டை குறிக்கக்கூடிய கண்ணில் பாதிப்புகள் வரும். சூரியன் சுக்கிரன் ரொம்ப நெருங்கியிருந்தா கண் பார்வையில் பிரச்சனை வரும், கண் பார்வையில் பிரச்சனை வரும். சூரியன் செவ்வாய் அஸ்தங்கமாகும் போது இமை சம்பந்தமான பிரச்சனை வரும். அப்ப குருவே பாதிக்கப்பட்டா கருவிழி பிரச்சனை, குருவே பாதிக்கப்பட்டான்னா கருவிழி பிரச்சனை. அப்போ கருவிழி பாதிக்கப்படும் பொழுது கண் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அப்போது அதுக்கு வந்து உங்களுக்கு டெலஸ்கோப் லென்ஸ் பொருத்தம்னு சொல்றாங்க. டெலஸ்கோப் லென்ஸ் தான் வந்து அதுக்கு பொருத்துவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் மனசு, முழு உடல், தேய்மானம், கர்ப்பப்பை, சிறுநீர்ப்பை, இரத்த ஓட்டம், மங்கலான பார்வை. இடது கண்ணை குறிக்கக்கூடியவர் சந்திரன், மங்கலான பார்வையை சொல்றவர் சந்திரன். தேய்மானத்தை சொல்லக்கூடியவரும் சந்திரன் தான், தேய்மானத்தை கொடுக்கக்கூடியவரும் சந்திரன். சந்திரன் செவ்வாய் சனி சேர்கின்ற போது மூட்டுகளில் தேய்மானம் வரும். இப்போ தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஃபீடு பண்ணும்போது 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஒரு குழந்தைக்கு தாய்மார்கள் நல்ல உணவெடுக்காமல் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் பொழுது கால்சியம் சத்து குறைந்து எலும்பு தேய்மானங்கள் வர வாய்ப்புண்டு. கால்சியம் சத்துக்கள் குறைந்து தேய்மானம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு நாம் பால் ஊட்டுகின்ற பொழுது நாம் அதற்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்போது தேய்மானம் வராது. மேலும் கர்ப்பப்பை, சிறுநீர்ப்பை, சினைப்பை, பித்தப்பை, குடல்பை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பைகளுக்கு அதிபதி சந்திரன், பைகளுக்கு அதிபதி சந்திரன். அப்போ இந்த சந்திரனோடு பாவ கிரகங்கள், பகை கிரகங்கள் சேர்கின்ற பொழுது இந்த பைகளில் பிரச்சனை வரலாம், பைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சுக்கிரனுங்கும் பொழுது சிறுநீரக பிரச்சனை, சிறுநீர் பையில பிரச்சனை அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்து செவ்வாய். செவ்வாய் பார்த்தீங்கன்னா உதடு, பல்லு, இமை, நிணநீர், எலும்பு மஜ்ஜை இதுக்கெல்லாம் காரகர் செவ்வாய். இரத்தம், கிட்னி, அம்மை, காய்ச்சல். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் அமோனியாவை பிரித்தெடுக்கிறது, உடலிலிருந்து அமோனியாவை பிரிச்செடுக்குது. அமோனியா அதிகமானா தான் உங்களுக்கு லிவர் பாதிப்பு அதிகமாகும், கல்லீரல் பாதிப்பு அதிகமாக காரணம் அமோனியா. இப்போ பிராய்லர் கோழியில் வந்து அமோனியா கண்டென்ட் இருக்குது. பிராய்லர் கோழிக்கு போடக்கூடிய தீவனத்தில் அமோனியா பயன்பாடுகள் அதிகம், அமோனியோட பயன்பாடுகள் அதிகம். அந்த அமோனியா பயன்பாடு அதிகமாகிற காரணமாக அந்த தீவனத்தை இடுகின்ற நமக்கும் கூட அந்த அமோனியா பிரச்சனை வருது, அமோனியா உப்புனால அந்த பிரச்சனை வருது. இப்போ பெரும்பாலும் கடைகளில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கூட அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளவு சீக்கிரம் பெருகாது, நாட்டுக்கோழி பெருக்குவது சிரமம். ஏனென்றால் அது வந்து பரம்பரை சம்பந்தமானது. இந்த பிராய்லர் கோழியில புரோட்டீன் இருக்குது, புரோட்டீன் இருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிட்றாங்க. பிராய்லர் கோழியில புரோட்டீன் கிடைக்குது, புரோட்டீன் கிடைக்குதுன்னு சாப்பிட்றாங்க. புரோட்டீன் கிடைக்குது தான், இல்லைன்னு சொல்லவல்ல, கூட அமோனியா பேக்கேஜும் கிடைக்குது, அமோனியா பேக்கேஜும் கிடைக்குது. அந்த அமோனியா உப்பை பிரித்தெடுக்கிறது கல்லீரல், அதற்கு காரகன் செவ்வாய். அப்படி அந்த கோழி நாம எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு நல்லா இருக்கும். வாரத்தில் ஒரு முறையோ 15 நாளுக்கு ஒரு முறையோ அந்த பிராய்லர் கோழி சாப்பிடுவதில் தவறில்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க பிராய்லர் கோழியை வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் சாப்பிடுவதன் மூலம் அமோனியா உப்பு நமது உடலில் அதிகரிக்கிறது, அமோனியா உப்பு அதிகரிக்கிறது. அதனை கல்லீரல் சரியாக பிரித்தெடுக்க முடியாத காரணமாக இருக்கும் பொழுது கல்லீரல் பழுது ஏற்பட வாய்ப்புண்டு. புரதத்திற்காக மட்டும் அதனை நாம் எடுத்துக்கொள்ளுதல்
தவறாக தெரிகிறது. அடுத்தபடியாக புதன் கிரகம். புதன் பெரும்பாலும் தோல், நரம்பு, சுவாசம், நுரையீரல் சம்பந்தமானது எல்லாமே உங்களுக்கு புதன் தான். அந்த ராமேஸ்வர கடலில் பார்த்தீங்கன்னா 16 வகையான உப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ராமேஸ்வரத்து கடலில் 16 வகையான உப்புக்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மேலும் புத்தி சுவாதீனம், மனநோய், இது ரெண்டுக்கு என்ன உங்களுக்கு வேறுபாடுன்னு பார்த்தோம்னா, புத்தி சுவாதீனம் என்பது பிரித்தறிய முடியாத சூழ்நிலை, பிரித்து அறிய முடியாத சூழ்நிலை. மனநோய்ங்கிறது அவருக்கு தேவையில்லாத ஒரு செயல் அவரை நெருங்கும் பொழுது அவர் டென்ஷன் ஆயிடுவார். அவருக்கு தேவையில்லாத செயல், ஒரு தன்மை அவரை நெருங்கும் பொழுது அவர் டென்ஷன் ஆயிடுவார். அதுதான் மனநோய். அப்போ எல்லாத்துக்கிட்டமும் அந்த மனநோய் இருக்குது, எல்லாத்துக்கிட்டமும் அந்த மனநோயே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு செயல்பாடு நம்மை நெருங்குகின்ற பொழுது நாம் பெரும்பாலும் பதட்டமாகின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தொற்று கிருமிக்கு காரணம் சூரியன். சூரியன் தான் தொற்று கிருமியை பரப்புவார். சூரியன் ராகுனா சீக்கிரம் வைரல் ஃபீவர் பரவும், சீக்கிரம் வைரல் ஃபீவரும் பரவும். கேது வந்து நல்ல பாக்டீரியாவுக்கு காரகமானவர். இப்போ பாக்டீரியாவில் கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது, நல்ல பாக்டீரியாவும் இருக்குது. இந்த லாக்டோபேசிலஸ் துரியன்சிஸ் ஒரு டேப்லெட் இருக்குது, அது பாலும் தயாரிப்பாங்க. லாக்டோபேசிலஸ் துரியன்சிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பையில் நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும், நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும். அடிக்கடி மலம் கழிப்பவர்களுக்கு அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. அடிக்கடி மலம் கழிப்பவர்களுக்கு அந்த டேப்லெட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாக்டீரியாக்களை வந்து நாம் இறைப்பையில் வளர்க்கின்ற பொழுது அந்த இறைப்பையிலே வந்து நல்லா கூழாக்கப்படக்கூடிய தன்மை அதிகமாகும். உமிழ்நீருக்கு காரகன் குரு. அந்த உமிழ்நீரை நாம் எந்த அளவுக்கு நொறுங்க திங்கிறோமோ அப்போ அந்த உமிழ்நீரிலே கொழுப்புகளும் புரோட்டீன்களும் செரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. உமிழ்நீர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா உமிழ்நீர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறுகிறதோ அந்த அளவுக்கு தான் சாப்பாட்டில் இருக்கிற குரு என்ற கொழுப்பு கரையுது, குரு என்ற கொழுப்பு கரையுதுன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு உமிழ்நீர் எந்த அளவுக்கு நாம ஏற்படுத்துகிறோம்னா சாப்பாட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெல்லுகிறோமோ அந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்கும். எல்லாமே தூண்டப்படக்கூடிய சுரப்பைகள் உண்டு, தூண்டப்படக்கூடிய சுரப்பைகள் உண்டு. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு தூண்டுறோமோ, எந்த அளவுக்கு பற்களையும் தாடைகளையும் அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்கும். இப்போ கும்கி படம் பார்த்துருப்பீங்க, காதுக்கடியை கட்டையை வெல்ல வச்சு அழுத்துன்னு சொல்லுவான் அந்த படத்தில். அதை ஏன் சொல்றா? அந்த நரம்பு தூண்டப்படுது, அப்பதான் யானை முன்னுக்கு போகு, சண்டைக்கு போகு. அதுக்காக தூண்டப்படக்கூடிய நரம்புகள் நிறைய இருக்குது. அதை தூண்டுவதனால தான் நம்ம வந்து அதன் பலனை நம்ம எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கல்லீரல், மூளை, தசை, செவிப்பறை, உமிழ்நீர் இதுக்கெல்லாம் காரகம் வந்து உங்களுக்கு குரு தான். கருவெளிக்கு காரகன் குரு தான். இவர் பாதிக்கப்பட்டனாவே பிரச்சனைகள் பெருசாயிரும். கல்லீரல் காரகன் குரு தான், கருவெளிக்கு காரகன் குரு தான். மஞ்சக்காமலை வந்து டாக்டர் கண்ணை தான் பார்க்குறாரு, ஜாண்டிஸ் வந்துட்டா கண்ணை பார்க்குறாரு. இதயத்தில் ப்ராப்ளமா, இடுப்பு கீழே வலிக்குதா, தொடைக்கு வந்து குரு காரகன். அப்போ குரு அந்த குரு வந்து இத்தனை உறுப்புகளை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கார். அடுத்தபடியே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பிளானட், ஹார்மோனுக்கு அவர் தான் காரகன். மாறுகன், கண்ணுடைய அளவு, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான் காரகர். கிட்னி, தோலினுடைய நிறம், இடதகை பழக்கம், அந்த இடதகை பழக்கத்திற்கு காரகம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான். சிறுநீரகத்திற்கு முக்கியமாக பாத்தியப்பட்டவர் சுக்கிரன். அவர் பழுதுபடும் போது தான் நாம அவர் எப்படி அஸ்தங்கமா இருக்காரா, நீசமா இருக்கிறாரா, பாவகத்தை தோஷத்தில் இருக்காரா, அவர் மேல ராகு கேதுகளை பிரயாணம் பண்ணுதா, அப்போ நாம கிட்னி வந்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உப்புச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம், உப்புச்சத்தை குறைச்சிக்கலாம். உப்புச்சத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு? லிவர் நல்லா வேலை செய்யும், கிட்னி நல்லா வேலை செய்யும். தாய்மார்கள் சமைக்கும் பொழுது போடப்பட்ட உணவை
போடப்பட்ட உப்பின் அளவை நாம் அதிகரிக்காமல் இருந்தாலே நமது உடலில் பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. ரசத்தை கொஞ்சம் போடுவாங்க, பருப்பு கொஞ்சம் போடுவாங்க, தயிர் கொஞ்சம் போடுவாங்க. இப்படி போடும்போது 2 மடங்கு உப்பு உடம்பு எடுத்துக்கொள்கிறது. 2 மடங்கு குப்பையை நாக்கு எப்பொழுது ருசி கண்டு சாப்பிடுறோமோ அப்பொழுது உடம்பிலும் நோய்கள் பெருகிக் கொள்ளும். நாக்கை கட்டுப்படுத்தினாலே உடம்பில் பல நோய்கள் அகன்று விடுகிறது. அடுத்தா பார்த்தீங்கன்னா சனி பகவான். இவருக்கு கால் சனி பகவான் குறிக்கக்கூடிய இடம் கால். உடைதல் சிதைதல், எலும்பு உடைஞ்சாலும் சிதைஞ்சாலும் சனிதான் முக்கிய காரங்க. சொரியாசிஸ், போலியோ, வெரிகோஸ் இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு சனி பகவான் தான். மலச்சிக்கலுக்குமே இவர் காரகம் வைக்கிறார். இப்போ மலச்சிக்கல் ஏன் வருதுன்னு சொன்னால், உங்களுக்கு நார்ச்சத்துகள் கம்மியாக உணவு எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன் சிறுகுடலில் செரிச்ச உணவு சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடலின் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு பெருகுடலுக்கு தள்ளப்படுகிறது. பெருகுடலின் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதி உள்ளது கழிவாக மலக்குடலுக்கு போகுது. இத்தனை நேரம் இந்த பயணம் பண்ணணும்னா நார்ச்சத்து வேணும். உணவு 75% பயணம் பண்ணுறதுக்கு நீர் வேணும். வாயில் போட்டப்பட்ட உணவு மலத்தின் வழியாக வெளிவர வரைக்குமே 75% நீர் சத்து தேவைப்படுகிறது. அந்த நீர் தான் அந்த உணவை கரெக்டாக கொண்டு போகுது. நீர்ச்சத்து கம்மியாக இருந்தாலும் செரிமான பிரச்சனை ஏற்படும். நீர்ச்சத்து கம்மியாக இருந்தாலுமே செரிமான பிரச்சனை ஏற்படும். அப்போ நார்ச்சத்தான கீரைகள், காய்கறிகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் எல்லா காய்கறியும் உங்களுக்கு மருந்தில் தான் விளையுது, வேற வழியில். அதனால கீரைகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நார்ச்சத்து அதிகம். இது துலா லக்னக்காரருக்கு ரொம்ப பொருந்தும். நார்ச்சத்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ராகு கண்டுபிடிக்க முடியாத நோயை சொல்லுது. வைரல் ஃபீவர், வைரல்னா உங்களுக்கு வைரஸ்னாவே உங்களுக்கு ராகு தான். நவீன மருத்துவம், நவீன மருந்து கருவிகள். ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகுனா கத்தரிக்கோள், கேதுனா தைத்தல், பிரித்தல், உரித்தல். அப்போ ராகு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு நுண்ணிய நரம்புகள். கேது நுண்ணிய நரம்பு, அது கண்ணுக்கு தெரியாத நரம்பு. நாம் கேது வரும் ஞானக்காரகன்னு சொல்கிறோம். ஞானம்னா நாம் அதை கண்டுபிடிக்க முடியுங்களா? உணர்த்தான் முடியும். ஞானத்தை உணர்த்தான் முடியும். அது மாதிரி அந்த நரம்பின் உணர்ச்சியை தான் சொல்ல முடியும். நரம்பை கண்டுபிடிக்க முடியும். மூளையிலுடைய ரொம்ப சாஃப்டான நரம்பை கண்டுபிடிக்க முடியுங்களா? முடியாது. அதுதான் கேது. உங்களுக்கு மூளை அமைப்பு குரு, மூளையின் செயல்பாடு சூரியன். மூளையின் செயல்பாடு சூரியன், அமைப்பு உங்களுக்கு குரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் கசப்புத்தன்மையை குறிப்பவர். அது காரகம் சிறுகுடல். செவ்வாய் இறைப்பையை குறிப்பவர். அதனுடைய உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா துவர்ப்பு, சுவை பார்த்தீங்கன்னா துவர்ப்பு. புதன் காரத்தை குறிப்பவர். புதன் உங்களுக்கு அளவான காரம், செவ்வாய் அதிகமான காரம். உடம்புல பித்தம் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு என்ன, உங்களுக்கு ஜீரண குறைபாடு ஏற்படும், முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியும். பித்தம் அதிகமாகும் பொழுது ஜீரண கோளாறும் ஏற்படும், முதிர்ச்சி தன்மை நமக்கு வந்துவிடும். அப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான சுவை துவர்ப்பு சுவை நாம் எடுத்துக்கொள்வதன் காரணமாக நம்மளுடைய ஜீரணத்தை அதிகம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது முடி, நுண்ணிய நரம்பு, அலர்ஜி. அடுத்து வளை. முடி, நுண்ணிய நரம்பு, வளைனா பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறுநீரகத்தில் உள்ள வளவளை அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வளவளையான அமைப்பு இருக்கு. அந்த வளை பின்னலுக்கு காரகன் கேது. மேலும் ஒரு சிறிய தகவல், அந்த செப்பலில் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் செப்பல்னு சொல்றாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. குதிங்கால்
அப்படியே உயரமாக தூக்குன மாதிரி ஒரு செப்பல் போடுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பின்னால் நரம்புக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய நரம்புன்னு போகுது, கால் நரம்பில் குதிங்கால பெரிய நரம்பு, அந்த நரம்பின் வழியாக அதனுடைய பாதிப்புகள் கடத்தப்பட்டு கர்ப்பப்பையனுடைய வடிவத்தை மாற்றுது, கர்ப்பப்பையனுடைய வடிவத்தை மாற்றுதுங்கிறாங்க. மேலும் கர்ப்பப்பை பற்றி ஒரு தகவல், இந்த கண்ணிமையில் இருக்கிற முடிகள் எந்த அளவுக்கு அழகுபடுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு முடி அதிகமாக வளருதோ அவர்களுக்கும் கூட கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் பார்த்து நிறைய முடி இருக்கும், உங்களுக்கு நிறையா முடி இருந்தாலும் கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பார்த்த கருமுட்டைகள் வெடித்து மாதவிடாயாக வெளியே வருது. இதுக்கு நாம் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு பெண் உங்களுக்கு முதிர்ச்சி அடையும் போது உளுந்தங்களி கொடுப்பாங்க. ஒரு பெண் பருவம் எய்துகின்ற பொழுது உளுந்தங்களி கொடுப்பாங்க. அந்த உளுந்தங்களி என்ன பண்ணுதுன்னா, கர்ப்பப்பையுடைய கழிவுகளை விரைவாக அகற்றுகிறது, கர்ப்பப்பையுடைய கழிவுகளை விரைவாக அகற்றுறது. அப்பொழுது ஒவ்வொரு மகளிரும் மாதவிடாயின் பொழுது உளுந்தங்களை சாப்பிடுவதன் மூலமாக அந்த வெடிபட்ட உங்களுக்கு கருமுட்டைகள் விரைவாக வலி இல்லாமல் வழி வருவதற்கான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி. உளுந்தங்களி சாப்பிட்ற அளவுக்கு அந்த வலியும் அந்த முழுமையாக அந்த கழிவுகளும் வெளியே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் அடைக்கப்பட்ட உணவு, இந்த டின்ல வர உணவில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்காது. டின்ல அடைச்சி வர உணவுகள் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்காது. பேக்கெட் பண்ணல அந்த லேஸு குர்குரே அது நார்ச்சத்துகள் கிடையாது, நார்ச்சத்துகள் கிடையாது. இந்த உணவு பண்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, குடல், பெருங்குடல், எல்லா குடலுக்கு காரகன், பெருங்குடலுக்கு காரகன் ராகு, நீளமாக இருக்கிறங்காட்டி அதில் போய் என்ன ஸ்டோரேஜ் ஆகுது, நகராது. நார்ச்சத்து கம்மியாக இருக்கும்போது அந்த உணவு நகருவதில்லை, அப்போ தான் பிளாக் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடகம் என்பது குளிர்ச்சியான மண்டலம். அந்த கடகத்துக்கு சனியின் தொடர்பு இருந்ததுன்னா அவங்க உடம்புல சளி கட்டும். கடகத்திற்கு சனியின் தொடர்பு, கடகத்தை சனி பார்த்தாலோ கடகத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த சளியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி, சளியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அப்படி பார்த்தீங்கன்னா கடகத்தில் சனி கேது, இல்லைன்னா கடகத்திற்கு சனி கேது தொடர்பு இருந்ததுன்னா கொள்ளு ரசம் சாப்பிடலாம். பச்சையான கொள்ளை ஆட்டி ரசம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சளியை அந்த நுரையில் இருக்கிற சளியை அறுத்து எடுத்துரும். கொள்ளு ரசத்துக்கு அவ்வளவு சிறப்புண்டு. இலைக்கும் கொள்ளு உடம்பை இலைக்கும், ஆனால் அந்த நுரையில் இருக்கிற சளியை அறுத்து எடுத்துரும். அதே கடகத்திற்கு சனி புதன் தொடர்பு இருந்ததுன்னா சுண்டைக்காய், முசுமுசுக்கை, கற்பூரவள்ளி இதெல்லாம் சாப்பிட்டு, ஆடாதோட இதெல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது அந்த சளியை இதெல்லாம் கரைச்சிடும். இப்போ எல்லாமே எப்படி சாப்பிட்றது? ஆடாதோடைங்க ஒரு காரமுள்ள பொருள், காரமுள்ள இலை. அது எதில் சாப்பிடுவீங்க? பால், தேன், மோர், தண்ணி, இதில் கலந்து சாப்பிடணும். காரமுள்ள பொருள்களை அப்படியே எடுப்பது சில பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். அதை மருத்துவரும் நாம் ஆலோசனை பெற்று எடுத்துக்கலாம். தேனில் எடுத்துக்கலாம், பாலில் எடுத்துக்கலாம், மோரில் எடுத்துக்கலாம். இதில் எடுக்கின்ற பொழுது அந்த காரம் சமநிலைக்கு வருகிறது, அந்த காரம் சமநிலைக்கு வருகிறது. மேலும் புதன் பகவான் பலம் குறைஞ்சிருந்தாருன்னா மூச்சு பயிற்சி செய்யலாம். புதன் பகவான் ஒரு ஜாதத்தில் பலம் குறைஞ்சிருந்தாருன்னா மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த மூச்சு பயிற்சி பொறுத்த வரைக்கும் சரம்னு சொல்லுவாங்க, சரநாடின்னு சொல்லுவாங்க. சரநாடினா மூச்சு சம்பந்தமானது. அப்போ ஜீவனுள்ள மூச்சில் நமது மூச்சை இழுத்து அதே ஜீவனுள்ள மூச்சில் விட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு மூத்துல ஜீவன் அதிகமாக இருக்கு, இன்னொரு மூத்துல ஜீவன் கம்மியா இருக்கு. காற்று நன்றாக செல்லக்கூடிய மூச்சு ஜீவன். அந்த ஜீவனுடைய மூச்சில் நீங்க மூச்சை இழுத்து அதே ஜீவனில் தான் நீங்க விடணும். அதுக்கு பிறகு சரம்.
ஒரு மூக்கில் மூச்சு இன்னொரு மூச்சில் விடக்கூடாது. ஜீவன் எதில் உள்ளதோ அந்த துவாரத்தின் வழியாக மூச்சை நன்றாக இழுத்து அதே வழியாக விடுவதே சரணாடி. இப்ப நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா புதன் பகவான் பலமேறுவார். மேலும் இப்ப கடக லக்னத்துக்கு பார்த்தோன்னா கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகிறாரு. 6ஆம் இடம் நோய் தன்மையை குறிப்பவர். 6ஆம் இடம் உணவு. அப்போ கடகம் கொழுப்பு கம்மியாக உணவு எடுத்துக்கணும்னு சொல்றோம். அவங்களுக்கு நல்லெண்ணெய் சமைச்சு சாப்பிட்டா, நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிடுவது அவர்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கும். அடுத்தபடியாக சூரியன் எலும்புக்கு காரகன். அவர் கிரகணப்படுத்தப்பட்டால் ராகு கேதுவின் நெருக்கத்தோடு இருந்து பாவகர்த்தரியாக இருந்தால், பகை கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருந்தால், அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படும் பொழுது எலும்பு பிரச்சனை வரலாம். அப்படி எலும்பு பிரச்சனை வராமல் இருக்க மோர் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் தயிர் எடுக்கக்கூடாதுங்களா? எடுக்கலாம் தான். ஆனால் தயிரில் உள்ள கொலஸ்ட்ராலை நீக்கி எடுப்பதே மோர். நீங்கள் மோர் 2 லிட்டர் வேணாலும் குடிக்கலாம், எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தயிர் குடிக்க முடியாது. அதனால் மோரில் எலும்புக்கான சத்துகள் எலும்பை ஊக்கப்படுத்துகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அப்படியே சாப்பிட்டா கொழுப்பாக மாறுதுங்கிறாங்க. ஒரு பொருளை அப்படியே எடுப்பது கொழுப்பாக மாறுது. தேங்காயை அப்படியே சாப்பிட்டா கொழுப்பு, தேங்காய் பால் பண்ணிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை. அது மாதிரி ஒரு பொருளை பிரித்து சமைத்து சாப்பிடுவதால் கொழுப்பு நீக்கப்படுகிறது. அடுத்து சனி புதன் தொடர்பு தான் பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம். சனி புதன் தொடர்பு தான் பனங்கருப்பட்டி நீங்க எடுத்துக்கலாம். மூலம்னாவ வேர். மூல நட்சத்திரத்துக்கு வேறுன்னு ஒரு காரகம் உண்டு. அப்போ அந்த மூலம்னா உங்களுக்கு ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். அது அந்த மலதுவாரத்தில் வேர் விட்டு பரவேறு. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம மலம் இருக்கும் பொழுது தான் மலவாயில் விரிவை ஏற்படுத்துது. நார்ச்சத்து குறைஞ்சு தண்ணிச்சத்து குறைஞ்சு நம்ம இருந்தோம்னா அந்த மலம் கீழே மலவாயில் இறங்கும் பொழுது மலதுவாரம் விரிவடையுது. அது அப்போ வலி ஏற்படும். அதற்கு பெயர் மூலம் இல்லை. அங்கே சொட்டு சொட்டா ரத்தம் வர்றது தான் மூலம்னு டாக்டர் சொல்றார். சொட்டு சொட்டாக ரத்தம் வந்தால் மட்டுமே மூலம் என்று சொல்கிறார். அப்பொழுது மூலத்திற்கு சிறந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நெய்யில் வதக்கி சாப்பிடலாம். துத்தி இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா அந்த வலியை குறைக்கும். துத்தி இலையை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு துத்தி இலை போட்டு நீங்கள் ரசம் எடுத்து சாப்பிடலாம். மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும். மேலும் மூலச்சூடு குறைய, மூலச்சூடுன்னு சொல்லுவாங்க அந்த மலதுவாரத்தில் தான் மோரும் பாவக்காயும் மட்டும் அந்த மூலச்சூடு குறைய. அதுக்கு காரகன் கேது, வாய்க்கு காரகன் ராகு, மலதுவாரத்துக்கு காரகன் கேது. வாயை கட்டினாலவே பல பிரச்சனை குறைஞ்சிடும், மலச்சிக்கல் எல்லாம் குறைஞ்சிடும். வாய் எந்த அளவுக்கு நாம கட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மலதுவாரம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து விடும். மேற்படி பார்த்தீங்கன்னா கைகள் குளிர்ச்சியாக இருந்தால், உள்ளங்கை குளிர்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கலாம். உள்ளங்கை குளிர்ச்சியாக இருந்தால் சிறுநீரக பிரச்சனை இருக்கலாம்னு சொல்ல நெரிஞ்சல் தான் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நெரிஞ்சலை எப்படி எந்த பண்டத்தோடு எடுக்கலாம் என்பதை சித்த மருத்துவரை அணுக வேண்டும். கைகள் உலர்ந்திருந்தால், கைகள் உலர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் அல்லது நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சுண்டைக்காய் எடுத்துக்கலாம், பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம், அயன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவம். மலர் மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு காரகன் சுக்கிரன், சுக்கிர பகவான். அந்த மலர் மருந்து என்னென்னலாம் உங்களுக்கு சரி செய்து, தன்னம்பிக்கையின்மை, ஆட்டிசத்தன்மை, சந்தேகம், மருந்து மீது நம்பிக்கையின்மை, தாங்க முடியாத சமாளிக்க முடியாத பிரச்சனை, முகப்பரு, ஐடியா மற்றும் பிளான், தூக்கமின்மை, முடிவெடுக்க முடியாமை, எதிர்மறை எண்ணங்கள் முறிவு, நல்வரன் தேடுதல், வீடு கட்டுதல் வாங்குதல், இது நடக்காது நடக்கும் என்ற தன்மையை பிரித்தறிய முடியாத தன்மை, ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன்,
காதல் தோல்வி, அதிகாரம், மிரட்டல், பணப்பிரச்சனை, பணம் சம்பாதித்தல், கடன் சம்பந்தம், கெட்ட பழக்கத்தை விடுதல், அதாவது மது, புகைப்பிடித்தல், இந்த பழக்கத்தில் விடுறதுக்கான மலர் மருந்துகள் உண்டு. கோபம், வலி, வாழ்வில் திரும்ப நடக்கும் செயல், தேவையில்லாத விஷயங்களை நின்று போக, இந்த தன்மைக்கெல்லாம் மலர் மருந்து இருக்குதுங்க. இந்த தன்மைக்கெல்லாமே மலர் மருந்து இருக்குது. இந்த தன்மை உங்களுக்கு இருந்தால் எனக்கு தொலைபேசியில் அலையுங்கள். இதற்கான மருந்துகள் உண்டு. இது மைல்டாக நம்ம மனசை பதப்படுத்தக்கூடிய நிலை. மலர் மருந்து நம்ம மனசை அப்படியே சாந்தப்படுத்தும். மனசு சாந்தமானாவே நோயுடைய தன்மைகள் குறைந்துவிடும். என்னுடைய பெயர் பா. கோவிந்தசாமி, இடைநிலை ஆசிரியர். என்னுடைய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 638 59 37 570. கோவிந்தசாமி ஆசிரியருக்கு மணிமுத்து ஐயா அவர்கள் பொன்னடை போத்தி கௌரவமாறு கேட்டுக்கொள்கிறேன்.